வணக்கம். வணக்கம் சார். இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் நிலைமை பற்றி ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வாக்களிக்க வேண்டும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இடதுசாரிகள் மத்தியில் இது மக்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு வருகிறது. எனவே ஏன் நம்ம இதை விட்டால் இப்போ தேர்தலில் நிற்கக்கூடிய சக்திகளை பார்த்தால் வேறு மாற்று எதுவும் கண்ணுக்கு தோறும் தெரியலை. தேர்தலுக்கு பிறகு ஒரு வேளை வேணால் ஒரு இடதுசாரி இயக்கங்களுடைய வலுவான இயக்கத்தின் மூலம் அரசியல் வரலாமே தவிர இப்போ நீங்கள் இந்த அரசை எதிர்ப்பதற்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த அணிகளை பார்க்கும் பொழுது இதை விட மோசமான முறையில் தான் வரும். அது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் தொழிற்சங்க இயக்கத்தில் இருக்கிறதுனால உங்களோட சில கருத்துடைய அவசியம் என்று கருதி தான் இந்த வீடியோ. தொடர் நல்ல கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கிற திமுகவை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குன்னா, இந்தியாவில் மிக கொடூரமான பாசிச அரசாக இருக்கிற பிஜேபியை எதிர்க்கிறதுல கேரளாவும் தமிழ்நாடும் இன்றைக்கி முன்னோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அது இணைஞ்சு போகணும் அப்படிங்கிற தேவையும் அவசியமும் இருக்குது. ஆகவே இன்றைக்கி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக இருக்கிற திமுகவை இந்த கூட்டணியை ஆதரிக்கிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கிற தேவையாக இருக்குது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தொழில் வளர்ச்சி, இரண்டாவதாக மொழி சம்பந்தமான கொள்கை, மூன்றாவது மதச்சார்பின்மை. இது மிக முக்கியமான இருக்கிற பிரச்சனை. ரெண்டு, இடதுசாரிகளோட ஒரு இணக்கமான ஒரு விஷயம். இந்த மூன்றும் நமக்கு கேரள அரசு ஆமாம், கண்டிப்பாக கேரள அரசோட இருக்கிற ஒரு இணக்கமான ஒரு தொடர்பு. இரண்டாவது, இந்த பாசிச அரசு எதிர்க்கிறதுல ஒரு மிகப்பெரிய இணைப்பும் ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு வாக்காளர்களும் இருக்காங்க நாங்கள் நினைக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் சொன்னது மாதிரி மாநில சுயாட்சிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானது. மாநில சுயாட்சியை கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கம், கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா முழுவதும் அது ஒரு பேசு பொருளாக மாற்றினுச்சு. இங்கே தமிழ்நாடு திமுகவும் மாநில சுயாட்சியை இன்றைக்கி பேசுது. இது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேவையான ஒன்று. கேரளா கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் இந்திய ஒற்றுமைக்கே தேவையான இந்திய ஒற்றுமைக்கே தேவையானது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் கவர்னரை வச்சுக்கிட்டு ஆட்சி ஆள்றத மத்திய அரசு இன்றைக்கி பண்ணிக்கிட்டே இருக்குது. எந்த சட்டமாக இருந்தாலும் அதை கையெழுத்து போடாமல் இருக்கிறது, ரொம்ப டிலே பண்ணுறது, ஒரு சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது. ஆகவே மாநில சுயாட்சி என்பது எவ்வளவு முக்கியமானங்கிறது எந்த மாநிலங்களையும் விட ஆமாம், தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும். ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாநில சுயாட்சியை உயர்த்தி பிடிக்கிறதும் மத்திய அரசோட இதை எதுக்கிறதுக்குமான தேவைங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. இந்த ஆட்சியை விட்டு வரக்கூடிய தேர்தலில் எதிர்க்க நிற்கக்கூடிய அணிகள் வந்தால் நிச்சயமாக மாநில சுயாட்சி பறிபோயிடும். மனசில் நிச்சயம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ரெண்டாவதாக நம்ம தொழில் கொள்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே கொண்டு வரதாக இருக்கட்டும், இங்கே தொழில் டெவலப்மெண்ட்டுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், உண்மையிலே பாராட்டுறோம் நம்ம. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, விவசாயம் சார்ந்த தொழில்களில் அதேமாரி உற்பத்தி சார்ந்த துறைகளில் இன்னும் கொண்டு வரணுங்கிறது தான். ஆனால் மோடி போய் ஐரோப்பிய யூனியனோடையும் அமெரிக்காவோடையும் கிட்டத்தட்ட நாட்டே விற்றுட்டு வந்துட்டாருன்னா இங்கே இருக்கிற சிறு தொழில்கள்லேருந்து இன்றைக்கி கார் கம்பெனி கூட இன்றைக்கி மூடிடுவோம் போல இருக்குது. அது மட்டும் இல்லை, தொழிலாளர் நல சட்டங்களை மாற்றி இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளர்களோட அனைத்து உரிமைகளையும் பறிச்சிட்டாரு. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அதுக்கு எதிராக நாடு முழுவதும் பிப்ரவரி 12 வேலை நிறுத்தத்தை பண்ணிச்சு. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எந்த கட்சி எதிர்கட்சிகளும் அந்த வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறலை. தொழிலாளர்கள் நலன் சம்பந்தமாகவும் தமிழ்நாட்டோட தேர்தலில் நிற்கிற கட்சிகள் அதுக்குள்ள ஆதரவு தெரிவிக்கிறதோ, அந்த தொழிலாளர் நலன் சம்பந்தமான அந்த விஷயங்கள்ல மத்திய அரசு பண்ணுறதுக்கு எதிராக போராட்டத்தில் கலந்துக்கிறோம் இல்லை. ஆனால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அந்த களத்தில் நின்று இன்னைக்கு போராடுது. அப்போ கண்டிப்பாக தமிழ்நாட்டோட தொழில் வளர்ச்சி, தொழிலாளர் நலன், இதை பாதுகாக்கிறதுல இன்றைக்கி கண்டிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்ம மக்கள் ஆதரித்து ஆக வேண்டிய கட்டாயம் தொடரும். மூணாவதாக
இந்தியாவோட மிகப்பெரிய பெருமையே என்னென்னா உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்லுவோம். அதை தாண்டி என்ன இங்கே இருக்குன்னா பல்வேறு மதங்கள், பல்வேறு இனங்கள், பல்வேறு மொழிகள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதா உலகத்திலேயே மிகப்பெரிய வித்தியாசமாக பாராட்டப்படக்கூடிய அம்சம்னு பார்க்குறது என்னென்னா இந்தியாவை தான் பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு வேட்டு வைக்கிற வேலையை தான் பிஜேபி கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக இந்த மதச்சார்பின்மைக்கு வேட்டு வைக்கிற வேலையும் மக்கள் ஒற்றுமையை சீர்குலைக்கிற வேலையும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு எதிராக களமாடுறது இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அது வலுப்பெறணும், மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்கப்படணும், இந்த மத வெறிகளை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய தேவை இந்த தேர்தலில் அவசியமாக இருக்குங்கிறது தான் நம்ம கருதுறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தனியாக பார்த்து இந்த தேர்தலில் அதனோடு கருத்து வேறுபாடு உள்ள இருக்கலாம், நிறையா இருக்கும். ஆனால் இன்று இந்த மதசார்பற்ற கூட்டணி தான் மிக அவசியமான என்பது உலக நடப்புகளை வைத்துக்கொண்டும் மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய நடப்புகளை வைத்துக்கொண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதில் இந்த மொழி திணிப்பு என்பதையும் தாண்டி எல்லா மொழிகளும் இன்றைக்கி வந்து திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் மொழியை திணிக்கணும்? இன்றைக்கி ஹிந்தியில் அவர் பேசுகிறான்னா அதே நிமிஷத்தில் நான் தமிழில் இங்கே கேட்க முடியும். டெக்னாலஜி இம்ப்ரூவ்டு. எனவே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹிந்தியை வந்து திணிக்கிறது என்பது அது வந்து ஒரு இந்து மத கலாச்சாரத்தை பழமைவாதத்தை திணிக்கிறதுக்கு ஒப்பந்தம். இது மொழி மட்டுமல்ல, ஹிந்தி திணிப்பு ஒரு மொழியை திணிக்கிறது மட்டுமல்ல, ஒரு ஒரு பழமை கலாச்சாரத்தை இந்திய மக்கள் திணிக்கிறதா ஆகும். எனவே அதை எதிர்க்கக்கூடிய இந்த அணிக்கு நம்ம வாக்களிக்காமல் இப்பொழுது தேர்தல் களத்தில் எதிராக நிற்கக்கூடிய அது யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு, தமிழக மக்கள் இந்த ஒற்றுமையை சீரழிக்கவும் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று மிகச்சரியான வார்த்தை. இந்த அரசை காப்பாற்றுவது, அதற்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு இந்த அரசை ஒழுங்குபடுத்துவது, மக்களை திரட்டுறது, அது வேற விஷயம். ஜனநாயகத்துக்கான போராட்டம். அது ஜனநாயகத்துக்கான போராட்டம். அதை இது குழப்பக்கூடாது.